ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் சாதம் சூப்பராக டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கூடவே தொட்டுக்க காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் 65 வந்து நம்ம ரோட்டோர கடைகள்லாம் இருக்கும்ல, நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த லஞ்ச் காம்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு இந்த காலிஃப்ளவர் 65 ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த குக்கரில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸில் தக்காளி, அப்புறம் வந்து ஒரு 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியும் முருங்கைக்காவும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதை 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் தூள் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் நீங்கள் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புளி தண்ணி கரைச்சி எல்லாம் சேர்க்க போகிறதில்ல, டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த புளி லைட்டாக நமக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பும், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து நமக்கு வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிறுபருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, அப்புறம் வந்து 1/2 கப் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு 2 கப்பு சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் 6 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா குழஞ்சி வரும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் இது நல்லா குழஞ்சி வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக எந்த மசாலாவும் நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. வெறும் சாம்பார் பவுடர் இருந்தால் மட்டும் போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நம்ம காரம் எல்லாமே நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க வர ஆரம்பிக்கும் போது நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும்.
இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருந்தேன். இப்போ பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் வரவரையாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விடும்போது நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான 1 பாட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம். இது சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலிஃப்ளவர் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அந்த மாதிரி வெந்து வந்துச்சுன்னா 65 நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், மூடி விட்டுடலாம். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் மூடி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கூட 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்தா கூட போதும். மைதா மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா மைதா மாவு எல்லாம் சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக நமக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்காக மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டங்களுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது கூட எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு மசாலா ஒட்டாது காலிஃப்ளவரில். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல காலிஃப்ளவரை ஒட்டி வரும். இல்லைனா மசாலாவும் காலிஃப்ளவர் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம பண்ணணும். ரொம்ப வேகமாக பண்ணோன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் வேகமாக பண்ணும்போது ரொம்ப உதிரி உதிரியாக ஆகிடும். நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி அந்த மசாலா எல்லாமே இந்த காலிஃப்ளவரை நல்லா ஒட்டி வரணும். அதுக்கு நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கலந்து வச்சா தான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வரும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அகலமான கடாயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மேலே மேலே போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் வெந்து வராது. உங்களுக்கு மாவாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாமே நமக்கு எண்ணெயில் நல்லா மூழ்கி வர மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் எதுவுமே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாஸ்தி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே திருப்பி விட்டாச்சு. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக ஒட்டி இருந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா நமக்கு இந்த மாதிரி பிரித்து விட்டா நல்லா வந்துடும். நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுக்கும்போதே நம்ம பிரித்து விட்டதுனால இப்போ நல்லா கரெக்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி போட்டது எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நம்ம ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டா மறு சைடு நம்ம வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.